சங்கர் லுமினா, இல்லிக்குப்பம் ரோட், குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். பெங்கால் புயல் காரணமாக தஞ்சையில் 2 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. விடாமல் கொட்டும் கனமழையால் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. புயல் பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்பதற்காக அரக்கோணத்திலிருந்து பேரிடர் மீட்பு படையினர் தஞ்சை வந்துள்ளனர். 60 பேர் கொண்ட 2 மீட்பு குழுவினர் ஸ்ட்ரெச்சர், படகு, கயிறு, மரம் அறுக்கும் எந்திரம், ஆக்சிஜன் சிலிண்டர், ஜெனரேட்டர், பாதுகாப்பு கவசம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளனர். தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை, புத்தூர், சாலியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா, தாளடி நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி முற்றிலும் நாசமாயின. தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் பயிர்கள் அழுகி வீணாகும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்துக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருத்துறைப்பூண்டி நகர் பகுதியிலும் சுற்றுவட்டார கிராமங்களிலும் பெய்யும் கனமழையால் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வயல்வெளிகள் குளம் போல காட்சியளிக்கின்றன. தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் 20,000 ஏக்கருக்கு மேல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் கூறினர். திருவாரூர் நன்னிலத்தில் சாலை ஓரம் இருந்த 50 ஆண்டு பழமை வாய்ந்த மரம் வேரோடு சாய்ந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதித்தது. நேற்று திருவாரூரில் 12 சென்டிமீட்டர், திருத்துறைப்பூண்டியில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இன்றும் மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது.